நம்ம ஊர் பிளட் ரிலேஷன். சரியா? அமெரிக்கா கிடையாது, அமெரிக்கா யூரோப்பு கிடையாது. எப்பயுமே என்ன பண்ணணும், படமாக மாற்றணும் ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ எக்ஸாக்டாக ஆணாக இருந்தால் கட்டத்தில் போட்டுக்கோங்க, படமாக ஸ்டேட்மெண்ட்டை படமாக மாற்றுறது. பெண்ணாக இருந்தால் வட்டம் போட்டுக்கோங்க, ஆண் பெண்ணு நமக்கு தெரிஞ்சுக்கும். 2 பேரும் கூட பிறந்தவங்க அப்படின்னாக்கா ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க, கூட பிறந்தவங்க. அவனுடைய பையன் குழந்தை அப்படின்னா கீழே ஏற போட்டு, ஆணாக இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க, எக்ஸாக்டாக வட்டம் போடுங்க. சரியா? பெண்ணாக இருந்தால் வட்டம். 2 பேர் கணவன் மனைவி அப்படின்னா ஏரோ போட்டுக்கணும். அவ்வளோதான். இது புரிஞ்சுதுன்னா போதும். ஸ்டேட்மெண்ட் படமாக மாற்றுங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? போவோம். ரீட்டா மேடையில் உள்ள ஒரு மனிதனை காட்டி, இவ பெண்ணு ஒரு மனிதனை காட்டி சொல்கிறா, என்னுடைய இந்த பெண்ணு சொல்கிறா, என்னுடைய கணவனின் மனைவியின் மகளின் சகோதரன். சரியா? வேணா ஏன் பண்ணிட்டீங்க? காது கேட்கலையே, சத்தமாக வேணா பேசுகிறேன், போட்டுக்கோங்க, உட்கார முடியாது. சரியா? ரீட்டா தானே இது, ரீட்டா. ஸ்டேட்மெண்ட்டை படமாக மாற்றியாச்சு. இப்போ அப்படியானால் மேடையில் இருப்பவர் ரீட்டாவுக்கு என்ன? அவன் தான் யார்? இந்த அம்மாவோட பையன். மேடையில் இருப்பவர் ரீட்டாவிற்கு என்ன உறவு? ரீட்டாவுக்கு என்ன உறவு? மகன். அப்படியே ரிவர்ஸில் கேட்கலாம், அந்த மேடையில் இருப்பவருக்கு ரீட்டா என்ன உறவுன்னு கேட்டால் என்ன உறவு? தாய். கேள்வி புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். இதுலேயும் தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ மகன். இங்கே இதெல்லாம் கலகலாம் தேவையில்லை, நமக்கு படமாக மாற்றணும். இங்கே ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். ஒருவர், அது ஆனா, ஒருவருங்கிறதா யார், ஆனா பெண்ணா தெரியாது. ஒருவர் தெரியல, யாரோ ஒருத்தவங்க, எக்ஸ் வச்சுக்கோ, ஆனா பெண்ணா தெரில. ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். இவள், அந்த பெண்ணு, என்னோட தகப்பனின், அப்பாவா மேலே, தகப்பனின் பேரனின், என்னோட தகப்பனா யார்? எனக்கு கீழே இருக்கிறான்னு அர்த்தம். தகப்பனுடைய பேரனின் மனைவி. உறவு வந்துருச்சா? அந்த பெண் அந்த நபருக்கு என்ன முறையில் உறவு? இந்த பெண் இந்த நபருக்கு என்னது? மருமகள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எக்ஸு. அதனால் அப்படி போட்டாச்சு. இதெல்லாம் ஈஸி. ஒன்ஸ் நீ படம் போட்டு செட் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சிச்சு. படம் புரியலாம் விட்டுருங்க, ரொம்ப நேரம் அதில் உட்காந்துருக்கக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் சொல்கிறேன். சரியா? ரைட். ஏபிசிடி என 4 நபர்கள் உள்ளனர். தப்பு, எனக்கு என்னமோ தப்பாக தான் தெரியுது. இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். எஃப் வரைக்கும் போகுது. ஏபிசிடினா 4 பேர். தப்பு இது. சரி பரவாயில்ல, இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கான், அதை எடுத்துக்குவோம், பார்ப்போம். ஏயின் தந்தை எஃப், ஏவோட தந்தை எஃப். ஆமாம், ஏ ஆனா பெண்ணா தெரியாது, எஃப் தெரியும். ஏயின் மகள் சி, சி. ஓகேவா? எஃப்பின் தந்தை கே. அதுக்கு மேலே ஒன்று போகுதா? தந்தை கே. தங்கையா? தங்கை, எஃப்பின் தங்கை. அப்போ கூட பிறந்தவங்க கே. சியின் அண்ணன் ஜி.
ஓகேவா? எனில் ஜியின் மாமா யார்? என்னது? யாரும் இல்லை. ஜிக்கு மாமாலாம் யாரும் இல்லை. இங்கே இவங்களோட ரிலேஷன், இவங்க கூட யாராவது பிறந்திருந்தா தானே அது சொல்ல முடியும். அங்கே யாருமே இல்லை, அப்போ யாரும் இல்லை. அதான் ஆன்சர். ஆன்சர் யாரும் இல்லையா? ரைட், அவ்வளோதான். இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். அதை வெரி சிம்பிள். ஏதாவது ஒன்று ரெண்டு எப்போயாவது கேட்டுருவான். யூபிஎஸ்சிலே கேட்பான், பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின்லாம்.